பரிசுத்த வேதாகமம் ஆதியாகமம் அதிகாரம் 10. நோவாவின் குமாரராகிய சேம், காம், யாபேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. ஜல பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள். யாபேத்தின் குமாரர் கோமார், மகோகு, மதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். கோமேரின் குமாரர் அஸ்கினாஸ், ரிபாத், தொகர்மா என்பவர்கள். யாவேரின் குமாரர் எலிசா, தர்ஷீஸ், கித்தீம், தொதன்னீம் என்பவர்கள். இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியேயும் அவரவர் கோத்திரத்தின்படியேயும் ஜாதியின்படியேயும் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன. அதாவது நோவாவுக்கு குழந்தைங்க பசங்க இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் குழந்தைங்க பிறக்க ஆரம்பிச்சு அவங்க வம்ச வரலாறு தான் இதில் அப்படியே வகுக்கப்பட்டு சொல்லப்படுது. இதில் அவங்க எப்படி பிறக்கிறாங்க, அவருடைய பிள்ளைகள் கோத்திரமாகவும் பாஷை, அவங்க என்ன மொழி பேசுகிறாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்லாங் வச்சுருப்பாங்க. அந்த பாஷையின்படி அவங்க எல்லாருமே தனித்தனி தீவா, தனித்தனி தேசமாக, தனித்தனி ஜாதியாக பிரிய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பார்த்துருக்கோம்ல, அதில் பழைய ஒரு பையனை தன் அண்ணன்களுக்கு அடிமையாக கொடுத்துருப்பார். அவன் கானான் அவன் பேர் நினைக்கிறேன். அவனுடைய வம்சம் கூட இதில் வரும். அதையும் நம்ம பார்க்கலாம். இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியையும் அவரவர் கோத்திரத்தின்படியையும் ஜாதியின்படியையும் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன. காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். கூஷுடைய குமாரர் சேபா, அவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, தீதான் என்பவர்கள். ஊஷ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் ஆனான். நிம்ரோத்தை போல இன்னும் வழக்கு சொல் உண்டாயிற்று. அதாவது இங்க அப்படியே ஒவ்வொரு வம்சமா நம்ம பார்க்குறோம். இப்போ எல்லா வம்சத்துலேயும் நிறைய பேர் பிறக்கிறாங்க, நிறைய சந்ததிகள் வருது. ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சந்ததி பிறக்கணும். அந்த சந்ததியிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு ஜென்ரேஷன் உருவாகும். ஒரு நீதிமான் பிறப்பான். அந்த மாதிரி வரிசையில் இங்கே கூட ஒரு வித்தியாசமான ஒரு ஆள் ஒருத்தர் வர்றாரு. அவர் நிம்ரோத், ஒரு பலசாலி, ஒரு பராக்கிரமசாலி, ஒரு மிகப்பெரிய வேட்டைக்காரன், ஹண்டர். அவருக்கு ஒரு அடைமொழியே இருக்கு. நிம்ரோத் போல, கர்த்தருக்கு முன்பாக வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல இன்னும் எவனும் இல்லைன்னு ஒரு வழக்கு சொல்லி வந்திருக்கு. வழக்கு சொல்லுன்றது ஒரு பழமொழி. சினேயார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரோத், அகாத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகோபோத் பட்டினத்தையும் காலாக்கையும், நினிவேக்கும் காலாக்குக்கும் நடுவாக ரேசேனையும் கட்டினான். இது பெரிய பட்டினம். அதாவது இங்கிருந்து ஒருத்தர் இன்னொரு நினிவே பட்டணத்துக்கும் ரெகோபோத் பட்டணத்துக்கும் போய் அங்கு ஒரு சின்ன ஒரு சிட்டியை டெவலப் பண்ணுறாரு. இந்த மாதிரி அப்படியே ஒரு ஜென்ரேஷனுக்குள்ள அவங்க அப்படியே பிரியப்பட்டு ஒரு ஏரியாக்கா போய் அவங்க சந்ததிகள், அவங்க மனைவிகள், அவங்க குழந்தைகள் மூலயமா பூமி அப்படியே நிரப்புறாங்க. மிஸ்ராயிம் லூத்தீமையும் ஆனூமீமையும் கேலாமீமையும் நப்துகீமையும் பத்ருசீமையும் பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்தூகீமையும் கப்தோகீமையும் பெற்றான். கானான் தன் மூத்த மகனாகிய சீதோத்தினையும் கேத்தையும் எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஈவியரையும்
அக்கீரையும் சீனீரையும் அர்வாதியரையும் செமாரியரையும் காமாத்தியரையும் பெற்றான். பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள். கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேகார் வழியாய் காசா மட்டுக்கும், அது முதல் சோதோம் கொமோரா அத்மா செபோயிம் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தது. பாருங்க, இதுல இந்த சபிக்கப்பட்ட அந்த அப்பாவால சபிக்கப்பட்டால ஒருத்தன் கானான், அவனுடைய சந்ததி தான் இவ்வளோ எல்லைகள் பெருசா வருது. பெரிய சந்ததியா இந்த ஒரு முக்கியமான ஒரு பட்டணத்தையும் அதுல காட்டுறாங்க பாருங்க, சோதோம் கொமோரா. ஃபியூச்சர்ல நம்ம பார்ப்போம், ஒரு சோதோம் கொமோரான்றது ஒரு மோசமான ஒரு, இப்போ ஜலப்பிரளயத்துல அழிக்கப்பட்ட மாதிரி சோதோம் கொமோரான்ற ஒரு கிராமம், ஒரு சிட்டியே அழிக்கப்பட்டது. அது இவன் சபிக்கப்பட்டால இவன் சந்ததியில தான் அது கூட வருது. அதையும் பார்க்கலாம், அப்புறமா ஃபியூச்சர்ல பார்ப்போம். இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியையும் தங்கள் பாஷைகளின் படியையும் காமுடைய சந்ததியர். சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் ஏவேருடைய சந்ததியர் எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாபேத்தையும் தம்பியுமாய் இருந்தான். யாபேத்துக்கு தம்பியுமாய் இருந்தான். சேமுடைய குமாரர் ஏலாம், அசூர், அர்பசாத், லூத், ஆராம் என்பவர்கள். ஆராமுடைய குமாரர் ஊத், கூல், கேத்தேர், மாஸ் என்பவர்கள். அர்பசாத் சாலாவை பெற்றான். சாலா ஏபேரை பெற்றான். ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலேகு என்று பெயர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அவனுடைய சகோதரன் பேர் யோக்தான். எவ்வளவு அழகா வம்சங்கள் அப்படியே சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. இதுல டக்குன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல டிஃப்ரெண்டா சொல்றாங்க. இங்க ஒருத்தனுடைய நாட்கள்ல அந்த பூமியை பகுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு கொடுத்தது. அதுல அவனுக்கு ஏன் அந்த பேர் பேலேகுன்ற பேர் வச்சிருக்காங்கன்னா, அது அந்த மொழியில ஒரு அர்த்தம் இருக்கும், பகுக்கப்பட்டவன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால்தான் பூமி பகுக்கப்பட்டது, அது அவனுடைய ஞாபகமா அந்த பேர் வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யோக்தான் அல்மோதையும் சாலேபையும் அசர்மாவேதையும் ஏராக்கையும் ஆதோராமையும் ஊசாலியையும் திக்லாவையும் ஓபாலையும் அபிமாவேலையும் சாபாவையும் ஓப்பீரையும் ஆவிலாவையும் யோபாவையும் பெற்றான். இவர்கள் அனைவரும் யோக்தாருடைய குமாரர். இவர்களுடைய குடியிருப்பு மேசா துவக்கி கீழ்கேயுள்ள மலையாகிய செப்பாருக்கு போகிற வழி மட்டும் இருந்தது. இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியே தங்கள் பாஷைகளின்படியேயும் சேமுடைய சந்ததியர். தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்களுடைய சந்ததிகளின்படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவர்களே. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன. ஆமென். எவ்வளோ அழகா சொல்றாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பேர்கள் எல்லாமே அவ்வளோ ஈஸியாக படிச்சிட முடியாது தமிழில். ஏன்னா இது பிறமொழி பெயர்கள். இதை படிக்கிறதுக்கே அது தமிழில் இல்லாத வார்த்தை, இல்லாத லெட்டர்ஸில் எழுதியிருப்பாங்க. நிறைய வடமொழி சொற்களை பயன்படுத்தி அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். அதனால தான் எனக்கு கொஞ்சம் அது படிக்கும் போதே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், கொஞ்சம் அழுத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். மன்னிச்சுக்கோங்க ஏதாவது தப்பு இருந்தால். அப்புறமா இவர்களிலிருந்து தேசங்கள் பிரிந்து, ஜாதிகள் பிரிந்து, வம்சங்கள் பிரிந்து, பாஷைகள் பிரிந்து, எவ்வளோ விஷயங்கள் பிரிந்து 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 எல்லாருமே பிரிகிறாங்க. இதில் இவ்வளோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே சேர்ந்து சேர்ந்து சேர்ந்துன்னு இருக்கும். இங்கேருந்து தேசங்கள் பிரிது, ஜாதிகள் பிரிது, வம்சங்கள் எல்லாமே அவங்கவுங்க தனித்தனியாக பிரிஞ்சு தனித்தனி தேசங்களாக மாறுறாங்க. இவர்கள்
நோவாவுடைய வம்சங்கள்ல ஜலப்பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்து 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 பரவ தொடங்கின அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை இதோட முடிக்கிறேன். ஆமென்.